ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பி பிரெயின் ராட்ஸ் தான். அதாவது ஸ்லீப் என்னன்னு உங்களுக்கே தெரியும், தூங்குறது தான். தூங்குற பிரெயின் ராட்ஸ்ன்னு போட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் பிளேயிங். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம லைக் போட்டுருங்க காய்ஸ். போன வீடியோ என்ன கேட்டேன், ஸ்டீல் பிரெயின் ராட்டில் எந்த பிரெயின் ராட் உங்களுக்கு பிடிக்குங்க? ஒருத்தரும் பண்ண மாட்டேங்குது. இந்த டுன் சொல்லலாம். இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது வரும்போது வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு செகண்டுக்கு ₹1. இது எப்படி எடுக்கணும்னா, இது ஸ்டீல் பிளேன் ராட் மாதிரி இருக்கு. அங்கே ஒருத்தங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுங்கெல்லாம் பிரெயின் ராட்ஸ். நம்ம எவனையாச்சும் தூக்கம் வந்தோன்னா அடித்து பறக்க விட்ருவானுங்க இப்படி. ஆனால் நாம் இவனுக்கிட்ட சிக்காமல் இந்த பிரெயின் ராட்ஸை தூக்கிட்டு போகணும். ஈலாலி பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்தா கைஸ் எல்லாம் ஒன்றை சேர்ந்து பறக்க வச்சுட்டானுங்க கைஸ். ஐஸ் இதான் நம்பிச்சிட்டு என்னது இது டெலீட் பண்ணுறது ஆட்டுக்கு. இதுதான் டூல்ஸ். இது $50 கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நான் $50 மினிக்கு ஒன்று வாங்கிட்டேன். $50 கொடுத்தேன். ஆனால் காசு இது கொடுக்கு. ட்ரிபீட் அப்பா டைமண்ட் இருக்கு. 4 பிர் 10 பேம். பிர் 10 பேம். அங்கே 13 செகண்டுக்கு தான் இருக்கா. அங்கே ஒரு ரேர் பெட்டு இருக்குது காய்ஸ். ரேர் பெட்டு, அது சூப்பரான பெட்டு. எதுன்னு கேட்குறீங்க? இதுதான். ஆனால் 10 செகண்டில் முடிஞ்சிடும் போலையே. இது தூக்கலான்னு பார்த்தா இதுவும் முடிஞ்சு போச்சு. பிர் 10 பேம். பிர் 10 பேம். பிர் 10 பேம். பிர் 10 பேம். பறக்க விட்டாங்க 10 பேம். சே, பிர் 10 பேம் நல்ல ரெயின்போ கலர் இருந்துச்சு கைஸ். வாவ், நல்லா இருக்கு. அது ஒரு செகண்டுக்கு நைட்டுக்கேயா இது ஸ்டீல் பண்ண முடியுமா? ஓ, அது ஒருனா $400 தான். அட்டேங்கப்பா, செம்ம ரோப்ளாக்ஸ் கேட்குறானுங்க. இங்கே இருக்குது பிர் 10 பேம். ஆனால் ரெயின்போ அதே பிர் 10 பேம். டல்லா ஃபஸ்ட்டு நல்லா பெட்டாக தூக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஃப்ளையிங். பிரச்சனை இல்லை ஃபிளை. இந்தாண்ட தான் இருக்குது பிர் 10 பேம். அப்படியே எடுத்துரு வந்தாச்சு. பிர் 10 பேம் கிடச்சிருக்கே. அதுவும் ரெயின்போ பிர் 10 பேம். ஆனால் இதுக்கு $3 வேணுமா? ஃப்ளாட் தானே வாங்கியாச்சு. ஒரு செகண்ட் நம்மளுக்கு $40 கொடுப்பார் ஏறுபார். ஏற்றிக்கலாம். காசு இது மணி பிர் 10 பேம் டேஸ்ட் பண்ணும். டுன் சகூரை சேல் பண்ணிடும். ஆனால் பண்ண முடியல கைஸ். என்னாச்சு? இருங்க, எனக்கு ஏதோ பக்கு எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு வரேன். எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகணுமா? இது ஏதோ ஒரு பக்கில் இருந்தாங்க கைஸ். ஆனால் பிர் 10 பேம் நம்மகிட்டே இருக்கார். இந்த காசை கிளைம் பண்ணிக்கலாம். திருப்பியும் பக்கா. எத்தனை பக்கு மேலே பக்கு போலேயே இருக்கு. இருங்க, ரீஸ்பான் கொடுத்து வந்துடுறேன். பக்கு போலேயே இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. காசு கிளைம் பண்ண முடியல கைஸ். 1K அக்செக்ஸில் பக்கு தான். இப்போ பக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டை தூக்கலாம். ஆனால் நல்ல பிரெயின் ராட்டாக கிடைக்குமான்னு தெரில கைஸ். அது ட்ருலிச்சீனா என்னடா பேர்? இது மொக்க பேராகுது. டுன் சகுர் இருக்காரு. கேப்பச்சினோ சசைனா இருக்கான். ஆனால் நல்லவனா முனைக்கம்பலா பூக்குறான். என்னது $20? ஆனால் இவன் டைம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இவன் $5 தானே இருவான். சரி கைஸ், நம்ம நல்ல பெட்டை ஏதாச்சும் எடுக்கணும். ஆனால் இல்லை, எதுவுமே நல்ல பெட்டு இல்லை. ஏதாச்சும் இது எப்படா சேஃப்டியாக இருக்க முடியும்? நான் சேஃப்டி எழுதியிருக்கானுங்க கைஸ். இங்கே ஃபுல்லாக டுன் சகூர் தான் இருக்காரு. டுன் சகூர் நீங்கள் வேணாம். எனக்கு நல்லா தான் யாராச்சும் கிடைக்குமா? 9 செகண்டில் எதுவும் போயிடுமா? எதுவுமே சிக்க மாட்டேங்குது காய்ஸ்.
சரி இப்போதைக்கு நம்ம சூப்பர் மினி இதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட பல்லலினா கேப்புச்சினா தூக்கிட்டு போயாச்சு. அவன் பார்த்து அட அவனுக்கு தூங்கிட்டே இருக்கானுங்க. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க கைஸ், என்னை பார்த்தா கொடுங்க. எது நம்ம பேசு கைஸ், திருப்பியும் பக்கு கைஸ். இது யார் பேசு? இது யார்ப்பா? அம்மா இதோ இங்கே இருக்கா நம்ம பேசு. அவர் வெளியே போயிட்டாரு. நம்ம பேசுறதுக்கு கடைசியில் போட்டானுங்க கைஸ். நம்ம டுன் ஸ்டகூர் அந்த இடத்துல வச்சு நம்மக்கிட்ட இப்போ ஒன்றே ஒன்று தான் ரேடு. என்ன தெரியுமா? பத்தப்பம் ரெயின்போ. இப்போ வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம்ல, அடுத்தது காசு மீட்டு அடுத்தது எலுவன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னன்னு கேட்குறீங்க? டூல்ஸ் கைஸ், அதாவது இந்த கையில் வச்சு ஓடுறது. அடுத்து 10K இருந்தால் 30 ஸ்பீடு வந்துடுமா? நம்ம 10K எடுத்துருவோம். நம்மகிட்ட காசு நிறைய கிடைக்கும். ஓகே கைஸ், நம்மகிட்ட 10K கேட்டானுங்க. நம்மகிட்ட 11K இருக்கு. ஓகே 11K இருக்கு. இப்போ நான் இது வந்து போய் வாங்கலாமா? எங்கே இருக்கு? இது வாங்கியாச்சு. இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். இது கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், நல்லதாக இருக்குது. புதுசாக இருக்குது. என்ன வேணால் இருக்குது, வாங்கி காய்ஸ். இவன் ட்ரோ பிளேயர் காய்ஸ். இது 32Kயா? ஒரு செகண்டுக்கு 2K ஏறுமா? இதுவும் 9K. அம்மாடி. இது என்ன பெட்டுன்னு தெரில கைஸ். இது என்ன பெட்டா நீங்கள் சொல்லுங்கள். சிம்பான்சீனி பனானி ரெயின்போ இது லெஜெண்ட்ரியா? குசினி இன்னும் பயங்கரமான பத்து பேர் இவங்க நம்ம போட முடியும். ஆனால் நம்மகிட்ட காசு என்ன இருக்கே. பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பூஸ்டா நம்ம பூஸ்ட் பண்ண கொடுக்கணும். அங்கே இருக்கு நம்ம பேஸு. ஆனால் இப்போ நம்ம பேஸுக்கு போகிறது கிடையாது, திருட போகிறோம். அதாவது பெட் எடுத்துகிட்டு வரலாங்க. நம்மகிட்ட பிர்பிர் 10 மீன் தான் நல்ல பெட்டாச்சு. பிர்பிர் 10 மீண்டோட நல்ல பெட்ஸ்லாம் இருக்குது. இருங்க, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கேப்புச்சினோ அசசினோ தூக்கும். ஏன்னா கேப்புச்சினோ அசசினோ ஐயோ 2 பேர் அப்பக்காரனும் அப்புறம் தம்பிக்காரனும் இந்த கும்முன்னு கும்பிட்டானுங்களே கைஸ். என்னங்க 2 பேர் காணும் போயிட்டானுங்களா? அங்கே எவனையும் துரத்திட்டு இருக்கிறான். எங்கேயோ கேப்புச்சினா ஆட தங்கட்டி டுன் குரு வந்தான். முடிஞ்சு டுன் குரு வந்துட்டார். பின்னாடியே துரத்துறான். ஏண்டா நடிச்சு பறக்க விட்றான். ஏன்னா அது டைம் கம்மி தான் கைஸ். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை எடுக்கிறீங்களா, மேலே காட்டுற டைமுக்குள்ளே அது மறைஞ்சு போயிடும். டைம் அவுட் அப்படின்னு காட்டும். என்ன இங்கே அதெல்லாம் பார்த்து மறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி மறைஞ்சு போயிடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன், லெஜெண்ட்ரியே ஸ்பான் ஆக மாட்டேங்குதே. இருங்க கைஸ், நம்ம இந்த இப்போ மட்டும் நீ தூக்கிட்டு போகலாம். தேங்க்யூடா பிர்பிர் 10 பேங்கிற மாதிரிங்க டுன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிறது தூரமாங்க. ஆனால் என்னன்னு அடிக்கிறடே, நான் ஒருத்தனை கூட ஸ்டீல் பண்ணலடா. என்னடா பண்ணுறீங்க? நான் ஒருத்தனை கூட ஸ்டீல் பண்ணலடா. நான் பாட்டு கம்முன்னு போயிட்டுருக்கேன்டா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரல்லில் அவன் தூக்கிட்டு போயிடுவோம். ட்ரல்லில் டைம் கம்மியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இதுதான் எடுக்க முடியும். ஸ்டீல் பண்ண முடியல. அப்படி வச்சுருந்தா கேம் செம்மையாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டு நான் வச்சுப்பேன். இப்போ நம்மகிட்ட 1.5K இருக்குது. இது 70 காசு நம்மகிட்ட என்ன 13K ஒரு செகண்டுக்கு இல்லை. இந்த ஃப்ளாட் எல்லாம் அம்மா இன்னும் காசு இப்படி கேட்குறானுங்க. அடுத்ததுக்கு என்னென்னு கிடைச்ச 79 ரோப்ளாக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காசு கைஸ்
அது நீ எப்படி பண்ணணுன்னு நான் ஒரு நாள் நான் காட்டுறேன். அப்புறம் காட்டுறேன். நம்மகிட்ட 8K இருக்கா, 20K அடுத்ததுக்கு 20K இல்லை சார், இதுக்கே லோ கேட்குறானுங்களே. சரி இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, என்ன பண்ணுறத ஃபஸ்ட்டு டூல்ஸுக்கு போயிட்டு டூல்ஸில் ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். அடுத்ததுக்கு அப்போ 10 சேல் பண்ணால் 5K கிடைக்கும். அடுத்ததுக்கு 450K. நான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கிட்ட கேட்குறானுங்க கைஸ் நம்ம தமிழ் லாங்குவேஜில். ஆனால் அது நம்ம ஊரில் 4 லட்சம் கிடையாது. 15 crore சிம்பாஞ்சின்னு பண்ண நீ எனக்குடா, எனக்கு கடவுளே வேணும். ஜெயிக்கூடாது கீழே ஒன்று பிடிங்க. 2 செகண்ட் அவனை அடிச்சு நவுத்து. சிம்பாஞ்சின்னு பண்ணா நீ தூணால நல்ல பெட்டு கைஸ். ஆனால் சிம்பாஞ்சின்னு பண்ணா நீ நல்லா காசு தரும். லீலா ரொம்ப பண்ணுற லாலீலா. இங்கே பாருங்க 20 சகுலாங்கிறான். அது ஏன் ப்ரோ தூக்கலீங்கன்னு கேட்குறீங்களா? காசு வேஸ்ட் கைஸ். அது ஒரே ஒரு டால் தான் ஏறுவோம் ஒரு செகண்டுக்கு. 60 செகண்ட் 60 ரூபா. இப்போ சொல்லுங்க அது வேஸ்டா? அங்கே ஒரு கேப்புச்சீனோ அசசினோ இருக்கான். இது என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி கூப்பிட்டு போகணும் கைஸ். ஜம்ப்பு அப்படியே கேப்புச்சீனோ அசசினோ கிடச்சிருக்கு. இது இந்த டூல்ஸ் எடுத்துக்கிது ஸ்பீடாக போகும். நம்ம கிஃப்ட்டு கூட பண்ணிக்கலாம் போல் கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிறதே மொக்க பெட்டு. சில பேர்த்துக்கிட்ட மொக்க பெட்ஸாக இருக்கும்ல, அவனுக்கு நம்ம நல்ல பெட்டை கட்டு இது பண்ணுவோம், மொதல் கட்டுவோம். ஆனால் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, இதை இன்சர்ட் பண்ணிடுவோமா? கேப்புச்சீனோ சீனோ. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா இந்த மாதிரி லாபியில் என்னை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணுறேன். யுவர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஓகே நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட கிஃப்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கேப்சர் நல்ல காசு கேட்கு. 90K இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேட்கச்சா கைஸ்? 20K இருக்குது கைஸ். ஓகே டூல்ஸுக்கு போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். எந்த டூல்ஸுமே இல்லை. ஓகே எந்த டூல்ஸ் இல்லாமல் ஒன்னடா பண்ணுறது? ரொம்ப கடுப்பேற்றுறாங்க கைஸ். இங்கே ஒருத்தன் மாட்டிகிட்டு நல்ல விட ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்தான், சிக்கிட்டேன். கோல்டு ஆனால் 4 செகண்டில் போயிருமா? 20 செகண்டு. சகுர் அங்கிள் நான் போகிறேன் நான் போ கொள்ள முடிய மாட்டேன் லாலிலா. இப்போ நம்ம கிட்ட கத்தி இருந்துச்சுன்னா டெய்லியில் எல்லாத்தையும் குத்திட்டு எடுத்து போயிடலாம். ஸ்பானா இருக்கு 57 செகண்ட் இருக்கு. தூக்குடா தூக்கு வாடா சிம்பாஞ்சி நீ வாடா தங்குட்டி சிம்பாஞ்சினி பனானிட்டா டால்ஃபினிட்டா பார்த்துருப்பீங்க. சிம்பாஞ்சினி பனானி எனக்கு செம்ம பெட்டு கைஸ். அது நோ லீலா விட்டுறா லீலா போடா அந்த மொட்டை மண்டையா லீலா தூடா. சிம்பாஞ்சினி தங்க தான் இருக்கான். தங்குட்டி உனக்கு ஒன்றா ஆகுதுடா, நான் உனக்கு தூக்காம விட மாட்டேன். அடப்பாவி டைம் கப் லிலி செம்ம பெட்டு கைஸ் லிட்ரலி. இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இது வேணும். ஏன்னா நம்மகிட்ட இன்னும் 14 அது கூட கம்மியாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். 5K இருக்குது. சீஸு இல்லை கைஸ், அதோட அதிகமான இருக்குது. இது 15 பில்லியன் தான். நல்லா கிடைக்கும் போல் ஸ்பீடு 15 பில்லியன். சரி நம்ம போய் இப்படி
நல்ல பெட்டு கைஸ். சிம்பஞ்சி மனநீ போயிடுச்சு. டால்ஃபின் நீட்டா இருக்கான். டால்ஃபின் நீட்டா அது எவனோ தூக்கிட்டான். அது எலிஃபண்ட் நீட்டா நினைக்கிறேன்ப்பா. ஓ மை காட், லிட்ரலி காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் பெட் அங்கே ஸ்பான் ஆயிருக்கு. அது நம்ம எடுத்தே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். என்ன பெட்டுன்னு தானே கேட்குறீங்க? வாட்டர் மெலனி கேப்புச்சினி, அது பேர் எனக்கு தெரில. ஜியில் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெட்டு பேர். ஆனால் போயிடுச்சு கைஸ். அங்கே ஒரு எலிஃபண்ட் நீ அங்கே இருக்கு பாருங்க. வாட்டர் மெலனி கேப்புச்சி நினைக்கிறேன். வாட்டர் மெலனி மணினி சே, இந்த டுன் பையன் தான் நம்மளை அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏண்டா ஸ்டீல் பெயிண்டடில் ஒன்று வளர்த்தனா இந்த பலனை கேப்ச்சு நம்ம விற்றுலாங்க. வேஸ்ட். ஏன்னா ஒரு செகண்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக காசு எடுத்து கொடுக்குது. இதில் நம்ம அப்கிரேட் போட்டுக்கலாம்ல, அதை மறந்தே போயிட்டேன் கைஸ். நம்ம பிர் 10 டைம் அப்கிரேட் போட்டுருவோம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய காசு கொடுப்பாரு. பிர் 10 டைம். லீலால வேணாம், இவனை சேல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனை காசு எடுத்துவோம். 8K வேணுமா? 8.4K வேணுமா? 8.4Kவா? எடுத்துகிட்டு 16K இருக்குது சார். எதுவும் 103 செம்ம பெட்டு கைஸ். ஆனால் நம்மளோட கேப்புச்சினோ அசசினோ நல்ல பெட்டு. குட்டு பெட்டு. ஐயோ கீழே விழுந்துட்டேன் கைஸ். அப்படி என்ன நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்படியே கீழே விழுந்துட்டேன். கவலைப்படாதீங்க. இப்போ பண்ணால் நீங்களே ரிலீஸ் பண்ணாதீங்க. கையில் வச்சுக்கிட்டு பெட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். அது இன்னும் நான் விழுந்ததே கிடையாது. இந்த கேமை நான் ட்ரை பண்ணதில்லை. இங்கே பாருங்க, செம்ம பெட்டு நின்றுட்டுருக்கு. தூக்கணும். ஆனால் கிட்டே இருக்குது கைஸ். நம்மகிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். நல்லா ஏதாச்சும் ஒரு பெட்டு எடுத்து சாப்பிடணும் கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான். தூக்கிட்டான்டா. நம்ம நல்ல பெட்டு யார்கிட்டாச்சும் கேட்டு பார்க்கலாமா பெட்டு? என்ன கைஸ், நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும். சரி இருங்க, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்கு கிளம்பி கண்டிப்பாக நம்ம 400K வேணும். இருங்க, அது ஏதோ போர்டு மாட்டிச்சுன்னு படிக்கலாம். ப்ளே டைம் பாயிண்ட்ஸ் 1 minute 1 to ends மே டோக்கன் 15 வேணுமா? நம்மகிட்ட இருக்கேன். என்னன்னு தெரியல கைஸ், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். இண்டெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. இண்டெக்ஸில் நம்ம இருக்குன்னா பிர் 10 பேர். அதாவது ரெயின்போல் இருக்க பிர் 10 டைம். ஷைனிங்கில் எந்த பேட்டும் தூக்கல. நார்மலில் நம்மக்கிட்ட இண்டெக்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால் இண்டெக்ஸ்க்காக நிறைய பெட்ஸை தூக்கி வருவாங்க. மொக்க பெட்டாக இருந்தாலும் சரி. வணக்கம் பல்ல இருக்குல்ல, பிர் 10 பேர் இருக்காரு. நான் பிர் 10 பேர் நினைக்கிறேன். இப்போ வேண்டாம் நடிச்சல எனக்கு மூக்கு மேலேயே நசுக்கிறேன். கண்டு நசுக்கும் கண்டு போய் பெட்டு நான் பார்த்துட்டேன். அண்ட் டேக் திஸ் பெட். ஐ லைக் திஸ் பெட் அண்ட் டேக் திஸ் பெட். லீலா ரொம்ப கடுப்பேற்றுறா லீலா. போச்சு கைஸ், நல்ல பெட்டு கைஸ். அப்படியே பண்ணால் செம்மையாக காசு கிடைக்கும். நம்ம பிர் 10 பேயுமே அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம். கேப்புச்சினோ தடா காசு வச்சுருக்க. பிர் 10 பேன் 51K போடு. ஆனால் நம்ம பிர் 10 பேன் தான் பெஸ்ட்டு. அதனால் பிர் 10 பேன் ஒரு அப்படியே போட்டுருவோம். ஒரு செகண்டுக்கு நமக்கு அடுக்கா 900 ஏறுமானி எங்க நினச்சேன் கைஸ். செகண்ட் இதையும் அப்படியே போடு. ட்ரல்ல நம்ம ட்ரல்ல வாங்கணும்ல. ஆமாம்ல ட்ரல்ல நம்ம இதோ இருக்காங்க ட்ரல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, டூல்ஸ் நம்ம போனால் நம்மளுக்கு
450K கேட்குறானுங்களே. டூல்ஸ் பக்கமே போகக்கூடாது இனிமேல் கைஸ். இது ஒரு நல்ல பெட்டு தான். ஆனால் டைம் இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே ரீலி லாலிலாம் இருக்குது. இதெல்லாம் டூ மச்சு. ஜெயிச்சிருமா முடியாதா? முடியுமா? முடியாது. கைஸ் ஜெயிச்சிட்டேன். அங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு போட் மாட்டியிருக்கும், அது நான் சொல்கிறேன். பிர்பிள் 10 பக்கத்தில் வச்சேன். இதுவும் நல்ல பெட் தான். அடா என்னடா இல்லைண்ணா 20 ரூபாய் கைஸ். நல்லா அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் போட்டாச்சு. 100 ரூபா. நம்மக்கிட்ட 100 ரூபா தாண்டி தான் வச்சுருக்கணும். அதே நம்ம எடுத்தாலும் லெஜெண்டரி ஸ்பான் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதுதான் நம்ம போட்ட ரொம்ப லென்த்தான வீடியோ. பை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.